மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருப்பதே நலம். நிச்சயமா பணத்தை சரியான இடத்தில் முதலீடு செய்து ஏமாந்தவர்களை விட அன்பை சரியான இடத்தில் காட்டாமல் ஏமாந்தவர்களே அதிகம். நீங்கள் பாருங்கள், எங்கேயாச்சும் நம்ம ஒரு கஷ்டத்தில் இருக்கும்போது இல்லை ஒரு பிரச்சனையில் இருக்கும்போது யாராச்சும் நம்ம கூட கடைசி வரைக்கும் இருக்க மாட்டாங்க. சரியா? நமக்காக சொல்லுவாங்க, நான் உனக்காக உயிரை தருவேன், அதை தருவேன், இதை தருவேன்னு சொல்லுவாங்க. அது எல்லாமே பொய், எல்லாமே அவங்களோட வாய் சொல் தான் அது. சரியா? உங்களுக்காக யாராச்சும் உங்களோட கஷ்டத்தில், உங்களோட பிரச்சனையில் கடைசி வரைக்கும் உங்களோடு இருந்து உங்களுக்காக யாராச்சும் ஒருத்தர் அவங்களோட உயிரை தந்துருக்காங்களா? உங்களுக்காக உயிரை கொடுத்துருக்குறாங்களா? இல்லை. ஆனால் ஒருத்தர் நமக்காக அவரோட உயிரை கொடுத்துருக்கிறார். அவர் தான் இயேசு. ஆமென். நம்மளோட கஷ்டத்துக்காக, நம்மளோட பிரச்சனைக்காக நமக்கு ஒரு விடுதலை கிடைக்கணும்னு சொல்லி, நம்மளோட பாவங்கள் சாவங்கள்ல இருந்து நமக்கு ஒரு விடுதலை கிடைக்கணும்னு சொல்லி தன்னோட உயிரை நமக்காக கொடுத்தவர் தான் இயேசு. சரியா? எந்த ஒரு மனுஷனுமே நமக்காக உயிரை கொடுக்கறதில்ல. ஆனால் இயேசு நமக்காக தன்னோட உயிரை கொடுத்துருக்கிறார். நமக்காக கஷ்டப்பட்டார், நமக்காக கண்ணீர் சிந்தினார், நமக்காக இரத்தம் சிந்தினார், நமக்காக தன்னோட உயிரையே சிலுவையில் விட்டார். எந்த ஒரு மனுஷனையுமே நம்பாதீங்க. சரியா? தன்னோட தேவைக்காக மாத்திரமே நம்மளை பயன்படுத்துவாங்க. தங்களோட தேவைகள் எல்லாம் முடிஞ்சுதுன்னு சொன்னால் நம்மளை விட்டு போவாங்களே தவிர கடைசி வரைக்கும் ஒருத்தனை நம்ம கூட இருக்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் கர்த்தர் அவரை நம்பினீங்களன்னு சொன்னால் நிச்சயமாக உங்களோட வாழ்நாள் முழுவதும் உங்களோடையே இருப்பார், உங்களுக்காக இருப்பார். நமக்காக உயிரை கொடுத்தவர் நம்ம கூட நம்மளோட வாழ்நாள் முழுவதும் நம்மளோடு இருப்பார். கர்த்தரை நம்புங்க, மனுஷனை ஒருபோதுமே நம்பாதீங்க. சரியா? சந்தர்ப்ப சூழ்நிலை பார்த்துருப்பான், எப்போ நம்மளை கலட்டி விட்டுட்டு போகலாம், எப்போ நமக்கு தீங்கு விளைவிக்கலாம் என்று சொல்லி. ஆனால் கர்த்தர் உங்களையும் என்னையும் ஒரு போதுமே கைவிட மாட்டார். அவர் நமக்காகத்தான் வந்தார், நமக்காகவே வந்தார். இயேசு நமக்காகவே வந்தார், இந்த பூமிக்கு நமக்காகவே வந்தார். உங்களுக்காகவும் எனக்காகவும் வந்தார். உங்களுக்காகவும் எனக்காகவும் தன்னோட உயிரை கொடுத்தார். கடைசி வரைக்கும் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் நம் இயேசு ஒருவரே. அவரை நம்புங்க. அவர்கிட்ட இருந்து உங்களுக்கு சகல விதமான நன்மைகளும் உங்களை தேடி வரும். கர்த்தர் ஒருவரே நமக்கு சொந்தமானவர். நமக்கு சொந்தமானவரை நாம் சொந்தமாக்கி கொள்ளணும்னு சொன்னால் கர்த்தரை விசுவாசிங்க. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். வேதாகமம் சொல்லுகிறது, நான் சொல்லலை, வேதாகமம் சொல்லுகிறது. சரியா? அதனால தான் மனுஷரை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதே நலம். நீங்கள் எந்த ஒரு மனுஷனை நம்பினாலும் உங்களை கடைசி வரைக்கும் உங்களோட இருக்க மாட்டாங்க. ஆனால் கர்த்தர் இருப்பார். சரியா? உலகத்தின் முடிவு பரியந்தமும் கர்த்தர் நம்மளோட தான் இருப்பார். ஆமென்.